Hi guys, welcome to Trending Couple channel. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் பீரியடில் இந்த லாக்டவுனை நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால நிறைய கப்புள்ஸ் 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாகிருக்கு. ஸோ இதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு நல்ல சைன். ஓகே, இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எப்படி நீங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேரிட் கப்புளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒன்று ஜஸ்ட் மேரிட், இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி மேரிட், இன்னொன்று அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இப்போது அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கான டைம் இதுதான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஜஸ்ட் மேரிட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருந்திருக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு பல வருஷம் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பாண்டு வரலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் அது ஜஸ்ட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பிலி மேரிட் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேரிட் லைஃப்பில் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க வீட்டில் அப்படி இருக்குது, அவங்க வீட்டில் அப்படி இருக்குது, இவங்க பார்ட்னர்ஸ் அப்படி இருக்காங்க, அவங்க பார்ட்னர்ஸ் அப்படி இருக்காங்க, இவங்க அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஒரு ஹாப்பிலி மேரிட் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. இப்போ ஒரு ஜஸ்ட் மேரிட் கப்புள் அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால், அவங்க ஒரு சேம் ஷெல்டரை ஷேர் பண்ணுவாங்க. லைக் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. லைக் அவங்க ரொட்டீனை ஒன்றாவே ஷேர் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து காலையில் எழுந்திரிக்கிறது, ஒரு டைம் சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனால் இதுவே ஒரு ஹாப்பிலி மேரிட் லைஃப் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ரொட்டீன் அண்ட் உங்கள் ஸ்பேஸ் மட்டும் ஷேர் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஜஸ்ட் மேரிட் அண்ட் ஹாப்பிலி மேரிட் கப்புள்ஸ்க்கான ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீடுக்காகவோ இல்லை பல நீட்ஸ்க்காகவோ நீங்கள் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவே ஹாப்பிலி மேரிட் கப்புள்ஸ் அவங்களோட லைஃப் மட்டும் ஷேர் பண்ணாமல் அவங்க டைம் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்குமான இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்தில் இருக்கும். மேபி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டில் இருந்து அவங்க வந்திருந்தாலும் அவங்களுக்கான கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது காமனாக இருக்கும். ஹாபீஸாக இருக்கட்டும், அப்படி இல்லை கேம்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம். ஸோ இந்த ஹேபிட்டும் நீங்கள் ஜஸ்ட் மேரிடா இல்லை ஹாப்பிலி மேரிடா அப்படின்னு கன்க்ளூட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மேரிட் கப்புள்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அடிபட்டு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் இன்சிடெண்ட் நடந்து அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பை அவங்க மாற்றிப்பாங்க. ஆனால் இதுவே ஹாப்பிலி மேரிட் கப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம கப்புளாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க. ஒரு மிஸ்டேக் நடக்குதா, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க. திரும்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் மேரிட் கப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஆனால் ஹாப்பிலி மேரிட் கப்புள் அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க நீங்கள் வேணும் அப்படின்றதுல ஷுவராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் மேரிட் கப்புளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அவங்களோ இல்லை நீங்களோ ப்ளேம் பண்ணுவீங்க. ஆனால் இதுவே ஹாப்பிலி மேரிட் கப்புளாக இருக்கும்போது ப்ளேம் பண்ணாமல் நடக்கிற மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், நம்ம எப்படி சேர்ந்து அதை கடந்து வரணும் அப்படின்றத யோசிப்பாங்க.
இதுதான் வந்து ஜஸ்ட் மேரிட் கப்புள் அண்ட் ஹாப்பிலி மேரிட் கப்புளோட ஒரு டிஃப்ரென்ஸ். ஆனால் இதுக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட சண்டை போடாதீங்க. இப்போ நீங்கள் எப்படி சில விஷயத்த வந்து உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே சில விஷயத்த தான் அவங்களும் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் மேரிட் கப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஹாப்பிலி மேரிட் கப்புளாக மாறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸியாக உங்களுக்குள்ளே சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து அந்த மாதிரி மாறுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய தாட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் மேரிட் கப்புளாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்ட்னர் மேலே தான் இருக்குது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். அவ்வளோதான், இவங்களே இது பண்ணாலும் நம்ம மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் அந்த ப்ராப்ளமோட இன்னொரு சைடை வந்து எல்லோரும் பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆப்போசிட் பர்சன்கிட்ட இருக்கிற மைனஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து பின் பண்ணுறீங்க தெரியுமா, இவங்க வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஒரு பழக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். இதுதான் அதுக்கான ஃபர்ஸ்ட்டு டிப்பு. செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்கள எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு யோசிங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல சேஞ்ச் கொண்டு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஹாப்பிலி மேரிட் கப்புள்ஸ்க்கு நடுவில் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்கள் பார்ட்னருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஹாபி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டல்ஜ் ஆக ஆரம்பிங்க. 2 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். பண்ணும்போது நீங்கள் வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு கேமே நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா கூட ஒரு ஆப்போசிட் டீமாக விளையாடும்போது ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை ஒருத்தவங்களோட விளையாடுற ஸ்டைல் ஆகட்டும், ஒருத்தவங்களோட விட்டு கொடுக்குற தன்மை ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பழி போடுறத நிறுத்திக்கோங்க. ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடந்துடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் தான் சொல்கிறதால எந்த விஷயமுமே வந்து மாறப்போகிறது கிடையாது. அதை விட்டுட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் 4 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் நடக்கிறது தான், ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இதுவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கடந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் அதிகமாகும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு திட்டாமல் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். அதே ஹாப்பினஸ் தான் நீங்கள் இந்த விஷயத்த உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லும் போதும் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அப்புறமா அவங்க உங்களை ஹேண்டில் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஓகே. ஸோ ஃபோர்த்து டிப் என்ன பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பார்ட்னருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்து அதில் நீங்கள் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அவங்க கூட மிங்கிள் ஆகி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அன்லெஸ் எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, என்னோடய பார்ட்னர் என் கூட இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அதில் நீங்கள் இண்டல்ஜ் ஆகணும்னு யோசித்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதனால் வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வரலாம். 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு வேறு இருக்குது, என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதனால வந்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகும். அதுவுமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் டிவி பார்க்கலாம், அப்படி இல்லை சொன்னால் 2 பேரும் சேர்ந்து கேம்ஸ் விளையாடலாம். இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லேயே மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த சீரீஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வந்து உங்கள் பார்ட்னர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பர்சனல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா அது பண்ண விடுங்க. பட் அவங்க வந்து எப்பாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க அப்படி சொன்னால் அப்போ அவங்கள அக்கம்பெனி பண்ணுங்கள். அப்போ வந்து இல்லை நான் வரமாட்டேன் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நிறைய நாள் அவங்க கூட இருந்தவங்களுக்கு வந்து அவங்கள பற்றின நிறைய புரிதல் வந்து இருக்கும். அது உங்களுக்கு
ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து அவங்க சார்ந்த ஒரு விஷயம், அவங்கள மாதிரி தான் நீங்களும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய வரும். இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட 5 டிப்ஸ் வந்து இதுதான். இந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரீஸ் வந்து எங்கள் சேனலில் வந்து இனிமேல் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட சீரீஸ் வந்து எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட வியூஸை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.